ஒரு கேள்விதான் வந்ததாக சொல்லப்படுது. அந்த எக்ஸாம் எழுதிய மாணவர்கள் எனக்கு அனுப்பி வைத்த வினா. இதுவரைக்கும் படிச்ச எங்களுக்கு இந்த கேள்வியை செய்யறது கஷ்டமாண்டு நீங்களே கேள்வி செஞ்ச பிறகு யோசிச்சு பாருங்க. கேள்வி பாருங்க, கொஞ்சம் கடினமான ஒரு வினாவாக இருக்குது. இது பந்தை கீழால முழுமையான கேள்வி கட்ட காட்டில பந்தை கீழால இப்படி ஒரு படம் ஒன்று வந்துச்சு, இப்படி ஒரு டேபிள் வந்து சரியா. இப்போ டேபிள் அரவாசி நாங்கள் போட்டிருக்கிறேன், இடத்தை கருத்து கொண்டு இப்படி ஒரு கேலண்டர் தந்திக்கிறாங்க, ஒரு கேலண்டர் தந்திக்கிறாங்க சரியோ, ஒரு கேலண்டர் தந்திக்கிறாங்க. என்னவாம், பாலன் அவர் பிறந்த மாதத்தின் சரிமத்தியில் உள்ள திகதியிலே பிறந்துள்ளார். சரி, இந்த வசனம் மட்டும் யோசிக்கணும். ஒரு மாசத்துல சரிமத்தியில ஒரு திகதியில பிறக்கணும்னு சொன்னால் ஒற்றைப்படை நாட்களை கொண்ட மாதத்துல சரிமத்தி வரும், இரட்டைப்படை நாட்களை கொண்ட மாதத்துல சரிமத்தி வரும். எட்டையில 30 நாள், 30 நாள் சரிமத்தி அது 15. 15. சாரி, 15க்கு முன்னுக்கு எத்தனை நிக்குது? 15க்கு முன்னுக்கு எத்தனை நிக்குது நாள்? 14. 14. 15க்கு பின்னுக்கு 16 வரும். அது பிழை. அப்ப ஒற்றை ஒற்றை 31 நாள் ஒன்று மாதத்தை எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு 31 நாள் எடுத்துக்கொண்டோம் என்றால் 15ஆம் தேதி 16ஆம், சரி எத்தனாம் தேதி? 16 வந்து சரிமத்தி, 16க்கு முன்னுக்கு 15 நாள், 15 நாள், 16க்கு பின்னுக்கு 15 நாள் சரியா. இல்லாட்டி 29 நாள், பிப்ரவரி 29 ஒற்றை படத்தானே. 29 வந்தால் 15 சரிமத்தி, 15க்கு முன்னுக்கு 14 நாள், பின்னுக்கு 14 நாள். ஆக ஒற்றைப்பட நாட்களை கொண்ட மாதங்களில் தான் சரிமத்தி வரும். அது முதலாவது விளையாண்டு சரியா. அடுத்தது, இந்த ஆண்டில் அவருக்கு என்னன்னு பார்த்துக்கொள்வோமே. இந்த ஆண்டில் அவருக்கு பொன்விழா ஆண்டு நிறைவு இடம்பெறுகின்றமையால் அலுவலகத்தின் சக பணியாளர்களுக்காக பிறந்த நாள் அன்று விருந்து பிரசாரம் நடத்த பாலன் எதிர்பார்க்கிறார். அவர் பிறந்த டே அன்றைக்கு அவர் எல்லாருக்கும் லஞ்ச் கொடுக்க விரும்புகிறார். எனினும் அந்த தினம் வார இறுதி விடுமுறை, அது ஒரு வீக்கெண்ட் டேயாம். அதனால அவருக்கு விருந்து பிரசாரம் வர முடியாது. மறுநாள் அடுத்த நாள் அவர் கொடுக்கிறாரு. உங்களுக்கு வசதிக்காக இந்த ஆண்டின் நாட்காட்டி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த வருஷம் அது? 2021. இப்ப சொல்லுங்க, 2021 லீவ் வருடமா இல்லையா? அதை வச்சு தானே பிப்ரவரி 29 வருமா வராதான்னு விளங்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 சான்ஸ் இருக்குது, 29 சான்ஸ் இருக்குது, மார்ச் சாரி ஏனைய 31 நாட்கள்ல முடிய மாதங்களும் சான்ஸ் இருக்குது. அப்ப நான் முதல்ல பார்த்துக்கொள்ளணும், இது பிப்ரவரி 29 வருமா வராதான். அப்ப 2021 ஒரு லீவ் வருடமா இல்லையா? இல்ல, நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே, லீவ் வருடம் இல்ல. ஆகவே இந்த வருடத்துல 31 நாட்கள் கொண்ட மாதத்துல தான் அவரு இந்த பிறந்திருக்கணும். அது எத்தனாம் தேதி பிறந்திருக்கணும்? மாதத்தின் சரிமத்தில 16ஆம் தேதி பிறந்திருக்கணும். ஆகவே 36 நாட்கள் கொண்ட மாதமாகும். ஆக சரிமத்தி என்பது 16ஆம் தேதி ஆகும். 16ஆம் தேதி தான் அவர் பிறந்திருக்கணும். இது கிளியரா? பந்திலிருந்து ஒரு விஷயம், வேற ஒன்றும் இல்லைனா பந்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் மட்டும் விளங்கி கொள்ளும். அடுத்தது, வார இறுதின்னு சொல்றது சனி ஞாயிற்றுக்கிழமைகளை. வார இறுதின்னு சொல்றது சனி ஞாயிற்றுக்கிழமைகளை. அவர் பிறந்திக்கணும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்திக்கணும் சரியா. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, அவர் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் வேலை நாள், அதனால சாப்பாடு கொடுக்க போறாரு. அடுத்த நாள் எதாய்க்கும் வேலை நாள் எது? திங்களா தான் வரணும். அப்ப பிறந்த நாள் எதாய்க்கும் சனி ஆய்க்குமா ஞாயிறு ஆய்க்குமா? சனிக்கு அடுத்த நாள் திங்களா, ஞாயிறுக்கு அடுத்த நாள் திங்களா? ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே விளங்கி கொள்ளுங்க, ஏதோ ஒரு மாதத்துல 16ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, அது ஞாயிற்றுக்கிழமை. அது சரியா? அதுவும் சரி. சரி. மாதம் ஒன்றின் 16ஆம் ஞாயிறு 16ஆம் தேதியாக இருக்கும். அந்த மாசம் தான் பண்ணுறாரு. பாருங்க, இப்ப 16ஆம் தேதி எங்க இருக்குன்னு பாருங்க. 16ஆம் தேதி எங்கன்னு பார்த்தால் இந்த இது 16ஆம் தேதி வட்டம் போட்டு பார்த்தேன் 16.
இந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதான்னு பார்த்தால் செவ்வாய் இல்ல, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இங்க ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. என்ன மாதம் இது? மே மாதம். அவர் பிறந்தது மே மாதம் 16ஆம் தேதி. மே மாதம் 16ஆம் தேதி பிறந்திருக்கிறார். அது மே மாதம் 16ஆம் தேதி. சரியா? கண்டுபிடிச்சிட்டு மைக் ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. மே மாசம் 16ஆம் தேதி பிறந்ததாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எங்களுக்கு சொல்லலாம், அடுத்த கேள்விகளுக்கு விட கொடுக்க போகலாம். அவர் பிறந்தது மே மாதம் 16ஆம் தேதி. அது என்ன கிழமை? 2021ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்ப கேள்வி, 2021 முதல் 27 ஆகிய வருடங்களில் அவரது பிறந்த நாள் இடம்பெறாத நாள் என்ன கேட்கலாம். சரிப்பா, 2022 என்ன நாள் வருதுன்னு பார்ப்போம். பார்க்கணும். 2022 பார்க்கணும், 23 பார்க்கணும், 24 பார்க்கணும், 25 பார்க்கணும், 26, 27 வரையும் பார்க்கணும். 22 பார்க்கணும். 22 பார்க்கணும்னால் இதுக்கு இடையிலையும் ஒரு பிப்ரவரி வரும். அது எந்த வருஷத்துடைய பிப்ரவரி? 2022 பிப்ரவரி. 22 லீப் வருடமான இடம் இல்லை. ஒரு நாளை கூட்டி போடுங்க. திங்கள். அடுத்தது 2023, 22க்கு 23க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். அது 2023 அதுவும் லீப் வருடம் இல்லை என்பதனால ஒரு நாள் கூட்டி போடுங்க. இதுக்கு 2023க்கும் 24க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். அது எது? 24. 24 என்பது லீப் வருடமா? ஓ அப்படின்னு சொன்னா 2 நாட்களை கூட்டி போடுங்க. புதனில வியாழன். 25 பார்ப்போம் நாங்க. 25 அங்க இப்ப 2025 பிப்ரவரி தான் வரும். ஆகவே அதுல ஒரு நாள் 26க்கும் 26 பிப்ரவரி 26 லீப் வருடம் இல்லை என்பதனால ஒரு நாள் கூட்டி போடுறோம். 27 பிப்ரவரி 27 ஒரு லீப் வருடம் இல்லை என்பதனால ஒரு நாள் போடுறோம். சரியோ? ஆகவே இது பாருங்க, இந்த 7 வருஷத்தை இந்த நாள் வரல. இந்த நாள் புதன் கிழமை. சரியா? புதன்கிழமை வந்தீங்க. வேலையும் கண்டுபிடிச்சதான் போடணும். அடுத்த கேள்வி, 2022ஆம் ஆண்டில் பாலனின் பிறந்தநாள் பார்த்துக்கோங்க. 2024 பாலனின் பிறந்தநாள் திங்கட்கிழமை. 4வது. பாலன் பிறந்த நாள் ஆண்டில் எத்தனையாவது நாள் வருகிறது? வருஷத்துல எத்தனாவது நாள் பாலன் பிறந்தான்னு பார்ப்போம். கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், ஜனவரி மாசம் எத்தனை நாள் வார? ஜனவரி எத்தனை நாள் வார பார்த்துட்டோம் நாங்க. காட்டணும். அதுன்னு சொன்னேன். காய்ச்சப்படும். ஜனவரி எத்தனை நாள்? 31. 31. பிப்ரவரி மாசம் 28. என்ன லீப் வருடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. மார்ச் 31, ஏப்ரல் 30, மே மாசம் 16ஆம் தேதி பிறந்துட்டாரு. 16 வரை தான் போட்டால் அதெல்லாம் கூட்டுங்க. கூட்டினா 136 விடையாக வரும். 3வது விடை. சரியா? மேற்படி தரவுகளுக்கு பொருத்தமான எத்தனை மாதங்கள் இருக்குது? அப்படி அதாவது 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார எத்தனை மாசம் மிஞ்சுது? 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்த மாசம் எத்தனை இருக்குது? மைக்க எங்களோட கிளாஸ் விஷயம் பேசுற மட்டும் ஒன் பண்ணுங்க. ஓகே, உதாரணமா பாருங்க. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாரன்னு சொன்னா 2 மாசம் இருக்குது. ஏப்ரல் ஜூலை இருக்குது. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் பிப்ரவரி மார்ச் 3 மாதங்கள் இருக்குது. நான் கேட்கிறேன், 16 ஞாயிற்றுக்கிழமை வார 1 மாசம் தான் இருந்துச்சு இல்லையா? ஒன்றுதான் இருந்துச்சு. ஆக விடை 1. கிளியரா? அது பாலன் பிறந்த மாதம் 1ஆம் தேதி. பாலன் பிறந்த மாதம் மே கண்டுபிடிச்சிட்டோம். மே 1ஆம் தேதி. பாருங்க, 1ஆம் தேதி என்பது 1ஆம் தேதி இங்க இருக்குது. 1ஆம் தேதி என்ன கிழமை? மே மாசம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. சரியா? சனிக்கிழமை. இதுதான் அந்த கேள்வி. செய்யக்கூடியதாக இருக்குதா இந்த கேள்வி?
சரி, இன்னொரு கேள்வி. இது கலரோட சம்பந்தப்பட்ட கேள்வி. 2013ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி சனிக்கிழமையாக இருந்தால் இவ்வருடத்தின் 237வது நாள் என்ன?